இந்த வீடியோவில் நம்ம ஒரு நோ பேப்பர் நோ பென் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் மார்க்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கான். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் வித்தவுட் பென் வித்தவுட் பேப்பரை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம இந்த இடத்துல 2 ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 லைன் பேரலாக இருக்குன்னா அந்த 2 லைனில் ஒரே சைடில் இருக்கக்கூடிய 2 ஆங்கிள்ஸுக்கு நேம் என்னென்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நம்ம இந்த கொஸ்டினோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 ஐடியா இருக்குது. ஒன்று ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இந்த 2 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அது எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 40 + x = 160 இருக்கும். இல்லை, நான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த 2 ஆங்கிளையும் இந்த 3 ஆங்கிளையும் சேர்த்து இந்த 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 180 வரும். அதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா லீனியர் பேர். ஸோ லீனியர் பேர்னா என்னென்னா, இந்த 2 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 180 வரும். ஸோ ஒய்யை நம்ம 20 டிகிரின்னு கொண்டு வர முடியும். 180 - 160 வந்து 20 டிகிரி. ஸோ இது 20, இது 40னா நம்மளால் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியும். என்ன வந்துடும்? 20 + 40 + 1 x = 180 வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x = 180 - 16 கொண்டு வர முடியும். ஸோ 120 டிகிரி. ஸோ நம்மளால் எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். இதை விட நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா, நான் சொன்ன எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியை நம்ம ட்ரை பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது, எந்த 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போதுனா, இந்த எக்ஸ் அண்ட் 40 ஆட் பண்ணும்போது x + 40 = நமக்கு 116 வந்துடும். x = 160 - 40 = நமக்கு என்ன வந்துடும்னா 120 டிகிரி 120 டிகிரி வந்துடும். ஸோ அப்போ நான் எக்ஸ் என்னதுன்னா 120 டிகிரி. நம்ம கொஸ்டின் மார்க் போட்ட கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 120 டிகிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக 6th, 7th, 8th படிக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களுக்கும், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாமினர்ஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க.